நம சிவாயா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்ப உறவுகளில் இறப்புகளை கண்டறிவது எப்படி. இன்றைக்கி ஒரு ஃபேமிலியில் 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னா, அதில் மூத்த குழந்தை இறந்து விடுவதை இளைய குழந்தையினுடைய ஜாதகத்தில் கண்டறிவது எப்படி. அதாவது அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. இதில் அண்ணன் இறந்து விடுவதை தம்பியினுடைய ஜாதகத்தில் கண்டறிவது எப்படி. அதாவது இந்த அண்ணனுடைய மரணம் என்பது சுமார் 30 வயது வரை கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அண்ணனுக்கு அற்பாயுள் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதற்காக சிஆர்பி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. 1 கிரக தொடர்புகள், 2 மூத்தோர் இறப்பதை கண்டறிவதற்கான சிஆர்பி மெத்தடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள். இப்போது சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதோடு இல்லாமல் மேலும் 6 முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்கிறத புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம். வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம் என்று பெயர். வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பேர். வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். மேலும் ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் அமர்ந்த கிரகங்களை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இது போல் மேலும் 2 முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். மூத்தோர் இறப்பதை இளையவர் ஜாதகத்தில் கண்டறிவது எப்படி, இந்த தலைப்பில் இந்த வீடியோவில் 2 உண்மையான ஜாதகங்களை எடுத்து ஆய்வு செய்ய போகிறோம். இதற்கு சிஆர்பி மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்னம் தனுசு, 2ஆம் இடத்துல கேது இருக்குது, 3ல் மாந்தி, 5ல் குரு சனி, 6ல் சூரியன் சந்திரன், 7ல் புதன், 8ல் சுக்கிரன் ராகு, 11ல் செவ்வாய். இப்படி கிரக நிலைகள் இருக்குது. இவருடைய மூத்தவர் இறப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சைடில் பாருங்கள், இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸில் 7 விதிகள் சொல்லியிருக்கேன். இந்த 7 விதிகளும் இருந்த காரணத்தினால தான் இவருடைய மூத்தவர் இறந்து விட்டார். ரூல் 1, 11-6 தொடர்பு. 11 அப்படின்னா ஜாதகருடைய மூத்தவர் அக்காவாக இருக்கலாம் அல்லது அண்ணனாக இருக்கலாம். 6 என்பது இந்த ஜாதகத்தில் பாருங்கள், தனுசு லக்னம். 11 என்பது ஜாதகருடைய மூத்தவர் அண்ணன் அல்லது அக்கா. இந்த ஸ்தானத்தில் இருந்து எண்ணி வந்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. 8 என்பது லக்னத்திலிருந்து 6ஆம் இடம், அதாவது ரிஷபம். 11ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் என்பது லக்னத்திற்கு 6ஆம் இடம். அதனால தான் 11-6 அப்படின்னு கனெக்ஷன் காட்டியிருக்கேன். இந்த ஜாதகத்தில் இந்த தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். தனுசு லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். இதே சுக்கிரன் தான் தனுசு லக்னத்திற்கு 6ஆம் வீடான ரிஷபத்திற்கு அதிபதி. அதனால் ரூல் 1 பொருந்தி வரதை பார்க்க முடியுது. ரூல் 2, 11-8 தொடர்பு. தனுசு லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் லக்னத்திற்கு 8ஆம் இடமான கடக ராசியில் இருக்குது. அப்போ 11-8 கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்க முடியுது. ரூல் 3, 11-10 தொடர்பு. தனுசு லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்குது. 10ஆம் வீட்டு அதிபதி புதன் 7ஆம் வீட்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், புதன் அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை, ராகு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் ஆயில்யம். அதாவது
புதன் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. அப்போது புதனை ராகு உள்ள ஆயில்யம் நட்சத்திரத்திற்கும் ராகுவை புதன் அமர்ந்துள்ள திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். அதாவது பரிவர்த்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்போ புதன் கடகத்துக்கு வந்துடும். அப்பொழுது சுக்கிரனும் 10 புதனும் கனெக்ட் ஆகிக்குவாங்க. ரூல் 4, 11 செவ்வாய் தொடர்பு. தனுசு லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் 11ஆம் வீட்லேயே இருக்குது. அதனால் இந்த ரூல் பொருந்தி வருதுன்னு பார்க்க முடியுது. ரூல் 5, 11 ராகு தொடர்பு. தனுசு லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்குது, டைரெக்டாக ராகுவோட கனெக்ட் ஆகிருக்கு. ரூல் 6, 11 குரு தொடர்பு. இங்கே பாருங்கள், தனுசு லக்னத்திற்கு 8ஆம் இடமான கடகத்தில் சுக்கிரன் இருக்குது. சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் பூசம். அதே சமயம் கடக லக்னத்திற்கு 5ஆம் இடமான மேசத்தில் சனி இருக்குது. சனி அமர்ந்த நட்சத்திரம் பரணி. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் சனியினுடையது, சனி அமர்ந்த நட்சத்திரம் சுக்கிரனுடையது. இதுபோல் இருக்கும்போது நட்சத்திர பரிவர்த்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்போது சுக்கிரனை சனி உள்ள பரணி நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே சமயம் சனியை சுக்கிரனுள்ள பூசம் நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம். அப்போது மேசத்துக்கு வந்த சுக்கிரனோடு குரு டைரெக்டாகவே கனெக்ட் ஆகிக்கும். அந்த விதத்தில் ரூல் 6 பொருந்தி வரதை பார்க்க முடியுது. ரூல் 7, 11க்கு மாந்தி தொடர்பு. சனியும் சுக்கிரனும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆன பின்னாடி மேசத்துக்கு வந்த சுக்கிரனை மாந்தி பார்க்கும். அதனால் ரூல் 7 பொருந்தி வரதை பார்க்க முடியுது. இது போல் இந்த 7 விதிகளும் கட்டாயம் பூர்த்தியான ஜாதகருக்கு அண்ணன் பிறந்த பிறகு இறப்பார். கருவில் இறக்கிறத கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. பிறந்த பிறகு இறந்து விடுவதை இந்த விதிகள் சுட்டி காட்டுது. இது போல் 2வது ஜாதகத்தை பார்க்கலாம் வாங்க. மூத்த சகோதரர் இறக்கும் ஜாதகம் 2. இது 2வது உண்மை ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்தது லக்னம் மகரம், லக்னத்தில் கேது, 5ஆம் இடத்துல செவ்வாய், 7ல் சூரியன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு 6 கிரகங்கள் இருக்குது. 11ஆம் வீட்டில் சந்திரன், 12ல் மாந்தி, இப்படி கிரக நிலைகள் இருக்குது. இந்த ஜாதகருடைய மூத்தவர் இளம் வயதில் இறந்து விட்டார். இறப்பதற்கு சிஆர்பி மெத்தேடில் இருக்கிற சைடில் காட்டியிருக்கிற 7 விதியும் எப்படி பொருந்தி வருதுன்னு பாருங்கள். ரூல் 1, 11 6 தொடர்பு. கும்ப லக்னத்திற்கு 11ஆம் இடம் தனுசு, இதன் அதிபதி சிம்மத்தில் இருக்குது. அதே சமயம் லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் 11ஆம் வீடான தனுசில் இருக்குது. அப்போது 6, 11 கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்க முடியுது. ரூல் 2, 11 8 தொடர்பு. 11ஆம் வீட்டு அதிபதியான குரு சிம்மத்தில் இருக்குது, 8ஆம் வீட்டு அதிபதியான புதன் சிம்மத்தில் இருக்குது. அப்போ குரு புதன் கனெக்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. ரூல் 3, 11 10 தொடர்பு. 11ஆம் வீட்டு அதிபதி குரு சிம்மத்தில் இருக்குது, 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் மிதுனத்தில் இருக்குது. மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் புனர்வூசம். புனர்வூசம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். இந்த லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி ஆகிறார். மேலும் இந்த செவ்வாய் 7ஆம் பார்வை மூலமாக 11ஆம் வீட்டை பார்க்குது. 2 விதத்தில் 10ஆம் வீட்டு அதிபதிக்கு 11ஆம் வீட்டிற்கு தொடர்பு ஏற்படுதுன்னு பார்க்க முடியுது. ரூல் 4, 11 செவ்வாய் தொடர்பு. 11ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குது. அந்த செவ்வாய் புனர்வூசம் நட்சத்திரம், அதாவது குருவோட நட்சத்திரத்தில் இருக்குது. ரூல் 5, 11 ராகு தொடர்பு. இந்த கும்ப லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி குரு,
சிம்மத்தில் இருக்குது. சிம்மத்தில் இருக்கிற குருவோடு ராகு நேரடியாக இணைஞ்சிருக்கு. ரூல் 6, 11 குரு தொடர்பு. கும்ப லக்னத்திற்கு 11ஆம் வீடு தனுசு. தனுசு என்பது குருவினுடைய வீடு. மேலும் அந்த குருவோட வீட்டை சிம்மத்தில் இருக்கிற குரு 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குது. 2 விதத்தில் குருவோட தொடர்பு வருது. ரூல் 7, 11 மாந்தி தொடர்பு. 11ஆம் வீட்டிற்கு மாந்தியினுடைய தொடர்பு. கும்ப லக்னத்திற்கு 12ஆம் இடமான மகரத்தில் மாந்தி இருக்குது. இந்த மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம். திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போது மாந்தி அமர்ந்த நட்சத்திர அதிபதி சந்திரன் 11ஆம் வீட்டில் இருக்குது. மேலும் மாந்தி அமர இடம் கொடுத்த வீட்டு அதிபதி சனி சிம்மத்தில் குருவோடு சேர்ந்திருக்கு. 11ஆம் வீட்டு அதிபதியான குருவிற்கு 2 விதங்களில் மாந்தி தொடர்பு வருதுன்னு பார்க்க முடியுது. இது போல் இந்த சைடில் காட்டியிருக்கிற 7 விதிகளும் பொருந்தி வந்த காரணத்தினால ஜாதகருடைய மூத்த சகோதரர் இளம் வயதில் இறந்து விட்டார். இது போல் அடுத்த வீடியோவில் குடும்ப உறவுகளில் உள்ள 2 அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கை அல்லது அண்ணன் தங்கை உறவுகளில் மூத்தவர் உயிரோடு இருக்கும் பொழுது இளையவர் காலமாகி விடுவது, அதுவும் அற்பாயில் என்று சொல்லக்கூடிய 33 வயது வரை கணக்கில் எடுத்துக்கொண்டு மூத்தவருடைய ஜாதகத்தில் இளையவருடைய மரணத்தை கண்டறிவது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். திருச்சிற்றம்பலம்.